வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வெஜிடேரியன் டிஷ். நம்ம வந்து இன்னைக்கு பூண்டு கத்திரிக்காய் மசாலாங்கிறது பார்க்க போகிறோம். பூண்டு கத்திரிக்காய் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 100 கிராம், பூண்டு 100 கிராம், இஞ்சி பூண்டு சிறிதாக நறுக்கியது, வெங்காயம் சிறிதாக நறுக்கியது, தக்காளி சிறிதாக நறுக்கியது, மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், மல்லித்தூள் அரை டீஸ்பூன், ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 150 ml, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் போட்டுக்கிற கடாயில் இதில் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். ஆயில் போட்டு நல்லா ஹீட் ஆகணும். நம்ம இதில் வந்து மெயினாக வந்து பூண்டு யூஸ் பண்ணுறோம். பூண்டு வந்து 16 வகை உடம்புல இருக்கிற எல்லா நோயையும் வந்து போக்கக்கூடியதாக இருக்குது. மெயினாக வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இல்லை நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதனால் நம்ம இது வந்து ஃப்ரை பண்ணி நிறைய இதில் யூஸ் பண்ணுறோம். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கிறோம். தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஜிஞ்சர் வந்து நல்லா சாட்டே பண்ணணும். அது ஜிஞ்சரும் நல்லா டைஜஷனுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஜிஞ்சர் குக் ஆயிடுச்சு. இனி வந்துட்டு நம்ம சாப் பண்ண ஆனியனை ஆட் பண்ணிக்கிறோம். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கணும். இதோட ஸ்பெஷல்னா இந்த டிஷ் வந்து இந்த வெஜிடேரியன் நம்ம வந்து ரைஸோட சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். எஸ்பெஷலி கர்ட் ரைஸோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆனியன் லைட்டாக இப்போ அப்படியே கலர் மாறிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணலாம். முதல்ல மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் சில்லி பவுடர். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லிஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு மசாலாலாம் வந்து ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். இதையா ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆனால் தான் வந்து உங்களுக்கு வந்து கிரேவி வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். லைட்டாக ஆனியன் ப்ரௌன் ஆனால் அதோட ஸ்வீட் டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மசாலா நல்லா குக் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக உப்பும் டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கிறோம். டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நீ கிரேவி ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். இதையா அவசரப்பட்டு முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா டொமேட்டோவோட ரா ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அதனால் வந்து நல்லா குக் பண்ணி மேஷ் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிரேவி நல்லா வரும். கொஞ்சம் கர்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் டொமேட்டோ நல்லா குக் ஆகுது. மசாலா எல்லாம் ரா ஃப்ளேவர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு ஜிஞ்சரோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து நல்லா இப்போ டொமேட்டோ மேஷ் ஆகுது. கொஞ்சமாக இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது ஒரு 3 to 5 minutes இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகணும். அதோட ரா ஃப்ளேவர் போயிட்டு ஆனியன் டொமேட்டோ எல்லாம் வந்து இப்போ வந்து
ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கிரேவி வந்து நல்லா குக் பண்ணும். நல்லா குக் ஆயிடுச்சு. உப்பு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா எவ்வளோக்கு எவ்வளோ குக் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதோட டேஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். கிரேவி வந்து இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காயையும் பூண்டும் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். மசாலா நல்லா பூண்டுலையும் கத்திரிக்காயிலையும் போகிற அளவுக்கு இந்த கிரேவி வந்து நல்லா குக் பண்ணிக்கணும். நான் வந்து இங்கே வந்து பச்சை கத்திரிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டில் என்ன அவைலபிளாக உங்களுக்கு கத்திரிக்காய் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பூண்டு கத்திரிக்காய் மசாலா ரெடி. இதில் இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் கிரேவியாக வேணுன்னா கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கிரேவியாக கூட பண்ணிக்கலாம். வந்துட்டு கொஞ்சம் மசாலா டைப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சப்பாத்தியோட இல்லை ரைஸோட சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்குங்கிறதுனால கொஞ்சம் நான் திக்காக பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் கிரேவியாக கூட மாற்றிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பூண்டு கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ண போகிறோம். கார்னிஷ்க்கு வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ண கத்திரிக்காயும் கொஞ்சம் கர் லீவ்ஸும் இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறதுல பூண்டு கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம லஞ்ச் டைம்லேயும் சாப்பிட்லாம், டின்னர் டைம்லேயும் சாப்பிட்லாம். இது வந்து பெஸ்ட்டு சப்பாத்தி ரைஸு எல்லாத்தையும் கூட சாப்பிட்லாம். பூண்டு கத்திரிக்காய் மசாலா ரெடி.